அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய ஆட்டு பண்ணை சில தகவல் நம்ம நேரோட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகள்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. மழை காலங்களில் எடுத்துக்கிட்டாலே ஆடுகள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழப்பாக தான் இருக்கும். இழப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, சரியாக நம்ம தீவனம் எடுக்க முடியாது. தீவனம் எடுத்தாலுமே நம்மளால் தீவனம் கொடுக்க முடியாது. பல சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா மழை அடிக்கடி பெய்யறதால தீவனம் கொடுக்க முடியாது. அந்த டைமில் வந்து கை தீவனம் நிறைய கொடுத்தீங்கன்னா ஆடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கை தீவனம் இரவு நேரத்தில் இந்த ஒரு வேப்பந்தலை, செம்மந்தலை, தேக்கந்தலை, இந்த மாதிரி தலை ஐட்டங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா ஆடுகள் சிறப்பாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை சுற்றி ஏற்கனவே பண்ணை கோழி பண்ணை வச்சுன்னா அந்த பண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் எண்ணற்ற மரம் நிறைய வேப்ப மரம் வச்சுருக்கோம். அந்த மரத்தில் உள்ள தலைகள் எல்லாத்தையும் வெட்டி ஓரளவுக்கு கட்டியாச்சு. இரவு நேரங்கள் இந்த ஆட்டுகளுக்கு இந்த வேப்ப தலை தான் கட்டுவோம். எல்லா தலையும் பார்த்து எல்லா மரம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு தலை கம்மியாக தான் இருக்கும். இந்த மழை காலம் வந்தால் தலை கம்மியாக இருக்கும், வெயில் காலம் வந்தால் தலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பார்த்தோன்னா மழை காலத்தில் தலையை வெட்டி கட்டிடுவோம். ஸோ என்ன தான் தீவனங்கள் மேய்ஞ்சிட்டு வந்தாலும் ஆடுகள் கொஞ்சம் சோர்வாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் மலைச்சாப்பில் பசிக்குது ஆனால் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் ஆடுகள் மலைச்சாப்பில் போயிடும். அதுக்கு வந்து மருந்து கொடுக்க சொல்லி நண்பர் சொன்னார், மருத்துவம் சொன்னார். என்ன மருந்து கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மருந்து என்ன மருந்து பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் மருந்து கொடுத்தீங்கன்னா ஆடுகளுக்கு பசியை தூண்டும். ஒரு ஆடுகளுக்கு 10 ml வீதம் கொடுக்க போகிறோம். பாருங்க எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க பொண்ணு. இது 20 ml சிரஞ்சு. இது வந்து ஒரு ஆட்டு 10 ml வீதத்தில் கொடுக்க போகிறோம். எல்லாட்டுக்கும் கொடுக்கலாம் அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சினையாடு, குட்டி, இளங்குட்டி அப்படி எல்லாட்டுக்கும் கொடுக்கலாம் கண்டிப்பாக. அப்படி கொடுத்தீங்கன்னா ஆடு வந்து பசியை தூண்டல தீவனத்தெல்லாம் விரும்பி சாப்பிட்டு கொஞ்சம் ஆடு கொஞ்சம் எடை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதில் கண்டிப்பாக பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்கறது சிறப்பான விஷயம் தான். எனக்கு பி காம்ப்ளெக்ஸ் நான் வந்து காசு கொடுத்து வாங்கலைங்க. என்னோட பண்ணை பக்கத்துலேயே அரசு மருத்துவமனை, கால்நடை அரசு மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனையில் தான் வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா, இதை இப்போ நம்ம ஆடுகளுக்கு கொடுத்தோம்னா ஆடு ஓரளவுக்கு பசி துணியில் மேயும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம இப்போ இந்த மருந்து ஆடுகளுக்கு போட போகிறோம். நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடுகள் ஓரளவு நல்லாவே இருந்தாலும் ஆடுகளுக்கு வந்து மருந்து போட்டிருக்கோம். மருந்து என்னால் போட்டோம்னா பொங்கலுக்கு சில குட்டிகளை வைக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் போட்டுட்டு மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போனோம். மேய்ச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் ஓரளவு நல்லா தான் மேய்ஞ்சிட்டு இருக்குது. இது மருந்து போட்டதுக்கு ஆடுகள் எப்படி ஆரோக்கியமாக இருக்கா, இல்லை நல்லா தீவனம் நிறைய எடுக்குதான்னு சொல்லி பின்வரும் வீடியோக்களில் நம்ம நேயர்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். இதில் ஏதேனும் தகவல் வேணும், இல்லை வேறு தகவலை பற்றி வீடியோ போட்டுருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ல எடுத்துருங்க. அடுத்த மலைச்சாப்பில் பசிக்குது ஆனால் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் ஆடுகள் மலைச்சாப்பில் போயிடும். அதுக்கு வந்து மருந்து கொடுக்க சொல்லி நண்பர் சொன்னார், மருத்துவம் சொன்னார். என்ன மருந்து கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மருந்து என்ன மருந்து பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் மருந்து கொடுத்தீங்கன்னா ஆடுகளுக்கு பசியை தூண்டும். ஒரு ஆடுகளுக்கு 10 ml வீதம் கொடுக்க போகிறோம். பாருங்க எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க பொண்ணு. இது 20 ml சிரஞ்சு. இது வந்து ஒரு ஆட்டு